அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா வர்க்கத்தினாலும் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை பல பயான்களை தந்திருக்கின்றேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. மேலும் மேலும் அதிகமாக தீனுடைய விஷயங்களை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் குர்ஆனுடைய தஃப்சீர், அதாவது ஒவ்வொரு ஆயத்துக்களுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் கூறியுள்ள முறைப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஜவாஹிருல் குர்ஆன் தஃப்சீர் குர்ஆனுடைய திருக்குர்ஆனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ஒவ்வொரு பகுதிகளாக சிறிது சிறிதாக பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடம் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கற்றதின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் சூரத்துல் பக்கராவின் 21வது வசனத்திலிருந்து தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இதற்கு முன்புள்ள 2 பயான்களில் 20 ஆயத்துக்களுடைய தப்சீர்களை கூறியிருக்கின்றேன். அதையும் கேட்டு பயனடையுங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் 2வது சூறாவின் 21வது வசனத்தில், மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் தக்வா இறை அச்சமும் தூய்மையும் உடையவர்களாக ஆகலாம் என்று கூறியிருக்கின்றான். இந்த வசனத்தினுடைய தப்சீர்: இறை வழிபாட்டில் மனம் தூய்மை அடைகிறது. அல்லாஹ் படைப்பாளன். நாமும் நம் முன்னோர்களும் அவனது படைப்புகள். படைப்பாளனை படைப்புகள் வழிபடுவது இயற்கையும் தூய்மை தரும் செயலும் ஆகும். இந்த வசனத்தில் மனிதர்களை விழித்து தன்னை வழிபடுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். இந்த இறை வழிபாடு முன்னிலையில் இருப்பவர்களை பொறுத்து வேறுபடும். முன்னிலை முஸ்லிம்களாக இருந்தால் நீங்கள் இறை வழிபாட்டில் நிலைத்திருங்கள் என்று பொருள்படும். இறை மறுப்பாளர்கள் முன்னிலையாக இருந்தால் நீங்கள் இறை மறுப்பை கைவிட்டுவிட்டு ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டு அவனையே வழிபடுங்கள் என்றும், நயவஞ்சகர்களை நோக்கி கூறப்படும் பொழுது நயவஞ்சகத்தை கைவிட்டுவிட்டு தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்வை வழிபடுங்கள் என்றும் பொருள் கொள்ளப்படும். இவ்விதம் அல்லாஹ்வை வழிபடுவதன் மூலம் தூய்மை உண்டாகும் இவ்வசனம் தெளிவுபடுத்துகின்றது. அல்லாஹ்வையும் அவனை பற்றிய அச்சத்தையும் அகத்தில் நிறுத்தி அவனை அனைவரையும் படைத்து பராமரிப்பவன் என்பதை உணர்ந்து மன ஓர்மையோடு அவனை வழிபடுகிற போது மாசு அகன்று மனம் தூய்மை அடையும். மார்க்க விரோதமான நடவடிக்கைகள் மீது வெறுப்பு உண்டாகும். இதனால் பாவங்களை களைந்து புண்ணியங்களை மனிதன் மேற்கொள்ள தொடங்குவான். இது இறை வழிபாட்டினால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலனாகும். இவ்வாறு பாவங்களிலிருந்து அகன்று விடுவதையே தத்தகூன் என்ற சொற்றொடர் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. லஅல்ல பொருட்டு என்பதன் பொருள் என்ன? நீங்கள் தூய்மையாகும் பொருட்டு என்ற தமிழ் சொல் லஅல்ல என்ற அரபி சொல்லுக்கு தரப்பட்டுள்ள தமிழாக்கம் ஆகும். அரபி இலக்கணப்படி ஒன்றை எதிர்பார்த்து ஆர்வத்தோடு காத்திருப்பதற்காக லஅல்ல என்ற சொல் ஆளப்படும். காரணங்களை அடுத்து காரியங்கள் நிகழும் என எதிர்பார்ப்பது மனிதனுடைய இயல்பு. இருப்பினும் அந்த காரியம் நடக்கும் என அறுதியிட்டு கூற அவனால் முடியாது. எனவே இப்படி நடக்கக்கூடும், அப்படி நடக்கலாம் என்றே மனிதன் உரையாடுவான். அப்போது இந்த பயன்படுத்தக்கூடிய சொல் இது. ஆனால் இங்கே அல்லாஹுடைய வழிபாட்டை அடுத்து தக்வா தூய்மை ஏற்படும் என்பது அல்லாஹுக்கு தெரிந்த முடிவான ஒன்று. அவ்வாறிருந்தும் எதிர்பார்ப்பை குறிக்கின்ற லஅல்ல என்ற சொல்லை இங்கே அல்லாஹ் ஆளுகின்றான். இதைப்போல இன்னும் பல வசனங்களிலும் இந்த சொல் ஆளப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்விற்கு எதிர்பார்ப்பு என்பது இல்லாத நிலையில் இந்த சொல் ஆளப்பட காரணம் என்ன? இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. முதலாவதாக, எதிர்பார்ப்பு என்னும் பொருளில் இந்த சொல் பயன்படுத்தப்படுவதைப் போல காரணம் காட்டுவதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பொருளை இங்கே கொடுக்கலாம். அதன்படி நீங்கள் தூயவர்களாக ஆகுவதற்காக வேண்டி அல்லாஹ்வை வழிபடுங்கள் என்று பொருள்படும். இங்கே வழிபடுங்கள் என்றும் கட்டளைக்கு தக்வா தூய்மை காரணமாக அமைவதை காணலாம். முதலில் கூறப்படக்கூடிய ஒரு வினை அடுத்து கூறப்படக்கூடிய நோக்கத்தை அடைய காரணமாக அமையும் என்பதை குறிக்கவும் இந்த சொல் பயன்படுத்தப்படுவது உண்டு. இதன்படி அல்லாஹ்வை வழிபடுங்கள், அது உங்களை தூய்மையாக்கும் என்ற பொருள்படும். இங்கு வழிபாடு என்னும் வினை தக்வா தூய்மை என்னும் நோக்கத்தை அடைய காரணமாக அமைவதை காண்கின்றோம். காரணம் வழிபாடு, காரியம் தூய்மை.
மனிதனுடைய உரைநடையிலேயே இந்த சொற்றொடரை அல்லாஹ் அமைத்திருக்கின்றான் என்றும் கூறலாம். நன்றாக படி, வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று நாம் பேசுவதுண்டு. அதைப்போல அல்லாஹ்வை வழிபடுங்கள், நீங்கள் தூய்மை அடையலாம் என்ற பொருளில் லஅல்ல இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. நான்காவதாக, எதிர்பார்ப்பு என்னும் பொருளையே இங்கே வாங்கலாம். ஆயினும் உரையாடுபவனான அல்லாஹுக்கு ஏற்பட்ட எதிர்பார்ப்பை இது குறிக்காது. மாறாக உரையை கேட்பவர்களுக்கு இருக்க வேண்டிய எதிர்பார்ப்பை இது குறிக்கும். இதன்படி நீங்கள் தூயவர்களாக மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் அல்லாஹ்வை வழிபடுங்கள் என்று பொருள்படும். இதே பொருளில் நீங்கள் இருவரும் ஃபிரௌனுக்கு நளினமாக அறிவுரை கூறுங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இதனால் அவன் நல்லுணர்வு பெறலாம் அல்லது அச்சம் கொள்ளலாம் என்ற வசனத்தில் அல்லாஹு தாலா லஅல்ல என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதை போல சொல்லப்படுகின்ற விஷயம் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை குறிக்கவும் இந்த சொல் பயன்படுகிறது. எடுத்துக்காட்டாக, குர்ஆனில் அல்லாஹு தாலா 20வது சூராவின் 44வது வசனத்தில், நீங்கள் இருவரும் அவனிடம் சாந்தமாக மென்மையான சொல்லால் சொல்லுங்கள், அதனால் அவன் நல்லுபதேசம் பெறலாம் அல்லது அச்சம் கொள்ளலாம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இந்த இடத்தில் லஅல்ல என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதை போல சொல்லப்படுகின்ற எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்று என்பதை குறிக்கவும் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக 65வது சூராவின் முதல் வசனம், இதற்கு பின்னரும் அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியை உண்டாக்கலாம் என்பதை அறிய மாட்டீர் என்று அந்த வசனத்தின் கடைசியாக அல்லாஹ் கூறியிருக்கின்றான். மேலும் ஒன்றை எச்சரிப்பதற்காகவும் லஅல்ல என்று பயன்படுத்துவது உண்டு. 18வது சூராவின் 6வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வேத அறிவிப்பில் அவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அவர்களுக்காக வியாகுலப்பட்டு நீர் உம்மையே அழித்துக் கொள்வீர்கள் போலும். இந்த வசனத்திலும் அல்லாஹு தஆலா லஅல்ல என்ற வசனத்தை கூறியிருக்கின்றான். 2வது சூராவின் 22வது வசனத்தில், அந்த இறைவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் அமைத்து வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்து அதனின்று உங்கள் உணவிற்காக கனி வர்க்கங்களை வெளிவரச் செய்கின்றான். இந்த உண்மைகளையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாஹுக்கு இணைகளை ஏற்படுத்தி விடாதீர்கள். பூமி உருண்டையா தட்டையா? அல்லாஹ் ஒருவனையே மனிதன் வணங்க வேண்டும் என்பதற்குரிய காரணங்கள் இங்கே விரிவாக கூறப்பட்டுள்ளன. முன் வசனத்தில் அல்லாஹ்தான் மனிதனை படைத்து பராமரிப்பவன் என்பதால் அவனையே வழிபட வேண்டும் என கட்டளையிடப்பட்டது. மனிதனை அல்லாஹ் எப்படி பராமரிக்கின்றான் என்பதை இந்த வசனம் விவரமாக கூறியிருக்கின்றது. நமது பாதங்கள் பதிகின்ற பொருளே இங்கு பூமி என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது. இது ஒரு விரிப்பை போன்றது. விரிப்பின் மேல் நாம் அமர்கின்றோம், படுக்கின்றோம், நடக்கின்றோம். இதே முறையில் பூமியையும் நாம் பயன்படுத்துகின்றோம். பூமி நாம் தங்குவதற்கு ஏற்ற வகையில் படைக்கப்பட்டிருக்கின்றது. பூமியின் மேற்பரப்பு மேடு பள்ளங்களோடு காணப்பட்டாலும் நம் வசதிக்கேற்ப அதனை சமப்படுத்தி கொள்ள முடிகிறது. இரும்பை போன்று கெட்டியானதாகவோ, முட்களைப் போல கூர்மையானதாகவோ, நீரைப் போல அழிமிழ்ந்து விடக்கூடியதாகவோ தங்குவதற்கு வசதியற்ற நிலையில் பூமியை அல்லாஹ் படைக்கவில்லை. இது பூமியின் வாயிலாக மனிதன் அடையக்கூடிய பலன்களில் முதன்மையானதும் முக்கியமானதும் ஆகும். சுப்ஹானல்லாஹ். மனிதனுக்கு தான் செய்துள்ள இந்த பேருபகாரத்தை சுட்டிக்காட்டி தன்னையே வழிபட வேண்டும், ஒன்றுக்கும் உதவாதவற்றை வழிபடுவது அறிவுடைமை ஆகாது என்பதை அல்லாஹ் இங்கே உணர்த்துகின்றான். பூமியை விரிப்புக்கு ஒப்பிட்டிருப்பது பூமி உருண்டையானது என்ற கருத்துக்கு முரண்பட்டதல்ல. ஏறத்தாழ 12,740 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட பிரம்மாண்டமான பூமி உருண்டை மீது நாம் குடியிருக்கின்றோம். நம் பார்வைக்கு பூமியின் மேற்பரப்பு தட்டையாகவே காட்சியளிக்கின்றது. வசிப்பதற்கு வசதியாக விரிப்பை போல அமைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவிப்பதே இங்கே நோக்கம். புவியின் வடிவமைப்பை பற்றி பேசுவது இங்கே நோக்கமல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 79வது சூராவின் 30வது வசனத்தில் பூமியை படைத்ததை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, இதன் பின்னர் அவனே பூமியை விரித்தான் என்று கூறியிருக்கின்றான். இந்த வசனத்திற்கு இதன் பின்னர் அவன் பூமியை விரித்தான் என்று பலரும் பொருள் கொள்கின்றார்கள். அதாவது மனிதன் குடியிருப்பதற்கு ஏற்ற வகையில் பூமியை பறந்து விரிந்ததாக அல்லாஹ் அமைத்தான் என்பது இதன் கருத்து. இருந்தாலும் இந்த வசனத்தில் இடம்பெற்றுள்ள தஹா என்ற வினைச்சொல் தஹவு என்ற அடிச்சொல்லிலிருந்து வந்தது. தஹு என்பதற்கு உருளும் தன்மை கொண்ட ஒரு பொருளை உருட்டி விடுதல் அல்லது எரிதல் என்றே பொருள் கூறப்படும்.
வெள்ளம் கற்களை உருட்டிச் செல்வதைப் போல இந்த சொல் ஆளப்படுவதுண்டு. நபித்தோழர் அபு ரஹபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியவர்களோடு மதாஹி கொண்டு விளையாட்டு காட்டுபவனாக இருந்தேன். நூல் முஹம்மது பின் மன்சூர் அஃப்ரிஹி தொகுத்துள்ள லிசானுல் அரப் 14,252. இங்கு மதாஹி என்பதற்கு வட்டமான காசு போன்ற கற்கள் என்று பொருள் கூறுவார்கள். கோழி குண்டு விளையாடுவதற்கு மதாஹி என்று சொல் பயன்படுத்துவது உண்டு. இமாம் ராகிப் என்னும் மேதை திருக்குரான் அஹராதி என்னும் தன்னுடைய நூலில் தஹாஹா என்பதற்கு பூமியை அது இருந்த இடத்திலிருந்து நகர்த்தினான் என்று பொருள் செய்கிறார். இதன்படி பூமியை உருண்டை வடிவில் அமைத்து அதை வான் வெளியில் உருளும்படி செய்தான் என்று இந்த வசனத்திற்கு பொருள் கொள்ளலாம். அப்படியானால் பூமி உருண்டை வடிவிலானது. அது தன்னைத்தானே சுற்றி கொள்வதோடு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நகர்ந்தும் செல்கின்றது என்ற கருத்தினை இந்த வசனத்திற்கு உணர முடிகிறது. அவை ஒவ்வொன்றும் தமது வான் வீதியில் நீந்துகின்றன என்று இந்த வசனத்தில் நினைவு கூறத்தகுந்தது. 36வது சூறாவின் 40வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், சூரியன் சந்திரனை நெருங்கி பிடிக்க முடியாது, இரவு பகலை முந்த முடியாது, இவ்வாறே எல்லாம் தம் வட்ட வரைக்குள் நீந்தி செல்கின்றன. வானத்தை முகடாகவும் வான்முகடு. இங்கே வானம் என்பதை குறிக்க சமா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. தலைக்கு மேலே உள்ள ஒவ்வொரு பொருளையும் சமா என்ற சொல் சுட்டும். மிக உயரத்தில் பறக்கக்கூடிய பறவைகள், விமானங்கள், ராக்கெட்டுகள் அனைத்திற்கும் மேலே நாம் எதனை பார்க்கின்றோமோ அதனையே வானம் என்கின்றோம். எல்லா காலத்துக்கும் மக்கள் புரிந்து கொள்கின்ற வகையில் பேசுவதே திருக்குர்ஆனின் வழக்கு. வான விதானத்தின் அமைப்பு நுட்பங்களை கூறுவது இந்த வழக்கிற்கு உடன்பட்டு வராது. எனவே அனைவரும் புரிந்து கொள்கிற முறையில் சமா வானம் என்ற சொல்லையே திருக்குர்ஆன் ஆள்கின்றது. அல்லாஹ் வானத்தை முகடாக அமைத்துள்ளான் என்று கூறுவதிலிருந்து வானம் ஒரு கட்டத்திற்கு ஒப்பிடப்பட்டிருப்பதை தெரிந்து கொள்ளலாம். கட்டடத்தில் உள்ள பொருட்கள் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து கீழே விழுந்து விடாதவாறு அமைவதைப் போல வானில் உள்ள கோள்களும் விண்மீன்களும் ஈர்ப்பு விசையின் காரணத்தால் ஆகாய வெளியில் தமது பாதையில் மிதந்த வண்ணம் உள்ளன. இதனால் அவை பூமியில் விழக்கூடிய அபாயம் இல்லை. ஆக கீழே பூமியில் உள்ள பொருட்கள், மேலே வானில் உள்ள பொருட்கள் ஆகிய அனைத்தையும் மனிதனுடைய நன்மைக்காகவே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். படைத்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய முகமாக அவனையே வழிபட வேண்டும் என்று உணர்த்துவது இந்த வசனத்தினுடைய நோக்கம் ஆகும். மேலும் வானத்திலிருந்து மழையை இறக்கி மழையை பொழிவிக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் மனிதனுக்கு செய்துள்ள நன்மைகளில் மேலும் ஒன்று இங்கே எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கின்ற அல்லாஹ் அதன் மூலம் பூமி செழித்து பயிர்களும் மரங்களும் வளர்ந்தோங்க வழி செய்கின்றான். மனிதனுக்கு தேவையான உணவு தானியங்களையும் பல வகைகளையும் உற்பத்தியாக்கி உணவாக்கி தருகின்றான். இவற்றை உற்பத்தி செய்வது அல்லாஹ்தான் என்பதை மனிதன் ஒப்புக்கொள்ளவே செய்கின்றான். இவ்வாறு உங்களை படைத்து நீங்கள் வாழ்வதற்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துள்ள ஏக இறைவனை மறந்துவிட்டு நீங்களே உங்களது கரங்களால் செதுக்கி கொண்ட சிலைகளையும் உங்களைப் போன்ற படைப்புகளான சூரியன் மற்றும் நட்சத்திரங்களையும் எவ்வாறு நீங்கள் வழிபடுகிறீர்கள்? உங்களுக்கு பயனளிக்கின்ற சக்தியோ இடரடிக்கக்கூடிய ஆற்றலோ இவைகளுக்கு கெஞ்சித்தும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இவை அனைத்தும் எல்லா வகையிலும் உங்களை விட தரத்தில் தாழ்ந்தவைகள் ஆகும். இந்நிலையில் அவற்றை வழிபடுவது அறிவுக்கு சற்றும் பொருந்தாத செயலாகும். எனவே சிந்தனையாளர்களே, உங்களுக்கு நன்மைகள் புரிகின்ற பேராற்றல் மிகுந்த ஏக இறைவனாம் அல்லாஹ்வை மட்டுமே வழிபடுங்கள். அவனுக்கு யாரையும் இணையாக்குவதன் மூலம் நன்றி கொண்டவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று இறையியல் தத்துவத்தை இந்த வசனங்கள் எடுத்து எம்புகின்றன. 2வது சூறாவின் 23வது வசனத்தில் இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற நம்முடைய அடியாருக்கு நாம் அருளியுள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையவர்களாக இருப்பீர்களே ஆனால் அந்த சந்தேகத்தில் உண்மை உடையவர்களாகவும் இருப்பீர்களே ஆனால் அல்லாஹ்வை தவிர உங்கள் உதவியாளர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து வைத்துக்கொண்டு இதுபோன்ற ஒரு அத்தியாயத்தையும் கொண்டு வாருங்கள். குர்ஆன் மீது சந்தேகமா?
அல்லாஹு தாலா 23வது வசனத்தில் ஒரு அறைகூவலாக கூறியிருக்கின்றான். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை தூதரே என்பதற்கு இந்த வசனங்கள் சான்று பகர்கின்றன. அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வரலாற்று பின்னணியை இங்கே நினைவு கூறுவது பொருத்தமானதாகும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அனாதையாக இருந்தார்கள். அன்னையுடைய வயிற்றில் 4 மாத சிசுவாக இருந்தபொழுதே தந்தை அப்துல்லாஹ்வை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழந்து விட்டார்கள். 6வது வயதில் அன்னை ஆமினாவையும் இழந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னையின் அன்னையாக இருந்து அரவணைத்த பாட்டனார் முத்தலீஃபை தன் 8வது வயதில் இழந்துவிட்டு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய தகப்பனார் அபு தாலிபிடம் அனாதையாக வளர்ந்து வந்தார்கள். மக்களிடம் எழுத்தறிவு மிகவும் குறைவான அன்றைய காலகட்டத்தில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிப்பறிவு பெற்றிருக்கவில்லை. இது மக்கா நகர மக்களுக்கு நன்கு தெரிந்திருந்தது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 41வது வயதின் ஆரம்ப காலத்தில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ் அருளத் தொடங்கினான். அந்நலாருக்கு அல்லாஹ் அருளிய திருக்குர்ஆன் இலக்கிய நயத்தில் நிகரற்ற வேத நூலாகவும் உயர்வான தத்துவங்களை மனிதர்களுக்கு எடுத்துரைக்கின்ற அற்புத வேதமாகவும் அமைந்தது. மனிதகுல மேம்பாட்டிற்கு வழிகாட்ட வந்த திருக்குர்ஆன் சீரிய நடைமுறை சட்டங்களை போதிப்பதோடு அறிவு வளர்ச்சிக்கு தூண்டுகோலாகவும் அமைந்துள்ளது. இத்தனை பெரிய வேத நூல் ஒன்றை படிக்காத நபி முஹம்மதால் மட்டுமல்ல, படித்த மற்றவர்களாலும் இயற்ற இயலாது. அப்படி யாருக்காவது திருக்குர்ஆன் இறைவேதம் என்பதில் சந்தேகம் இருந்தால் இதை போன்றதொரு அத்தியாயத்தை அவர்கள் இயற்றட்டும் பார்க்கலாம். இதற்காக அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரை வேண்டுமானாலும் உதவிக்கு அழைத்துக் கொள்ளட்டும் என அல்லாஹ் இங்கே அறைகூவல் விடுக்கின்றான். அவ்வாறு எவரும் இயற்ற முடியாது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி கூறுகின்றான். பொய்யன் முசைலமா. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அதற்கு பிறகும் கூட திருக்குர்ஆனை போன்றதொரு நூலை இயற்றிவிட வேண்டும் என்று பலரும் எவ்வளவோ முயன்றார்கள். ஆனால் ஒரு அத்தியாயத்தை கூட எவராலும் இயற்ற முடியவில்லை. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு விடுக்கப்பெற்ற இந்த அறைகூவலை இதுவரை எவராலும் எதிர்கொள்ள முடியவில்லை. இது ஒன்றே குர்ஆன் இறை வேதம், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை தூதர் என்பதற்கும் போதிய வலுவான சான்றாக அமைந்திருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அன்றைய யமாமா பிரதேசத்தில் பனு ஹனீஃபா என்ற கூட்டத்தைச் சேர்ந்த முசைலமா என்பவன் தன்னை நபி என்று வாதிட்டவன் ஆவான். நவுதுபில்லாஹ் மின்ஹா. ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முசைலமா கொலை செய்யப்பட்டான். இவன் தனக்கும் வஹி வேத வாக்கு வருவதாக சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி வந்தான். திருக்குர்ஆனில் அல் கௌசர் அத்தியாயத்துக்கு போட்டியாக ஒரு அத்தியாயம் தனக்கு அருளப்பட்டிருப்பதாக முசைலமா கூறினான். அது இதுதான்: இன்னா ஆதைனாக்கல் ஜமாஹிர பசல்லி லிரப்பிக பஹாஜிர் இன்ன முபகீலக ரசூலும் காஃபிர். தினமாக நாம் உங்கள் மக்கள் கூட்டத்தை வழங்கியுள்ளோம். அதனால் உமது இறைவன் நீத்தோளும் இன்னும் உமது ஊரை தொடர்ந்து செல்லும். தினமாக உம்மை கோபத்தில் ஆழ்த்துபவன் காஃபிராவான். நூல் தப்சீரே கபீர். மேலை நாட்டு கிறிஸ்தவர் ஒருவர் முசைலமாவின் மேற்கண்ட வாசகங்களை வேறு விதமாக எழுதி வைத்திருக்கின்றார். அவர் எழுதியுள்ளதாவது: இன்னா அதைனாக்கல் ஜவாஹிர பசல்லி லிரப்பிக ஜாஹிர் வலா தமித் கவுல சாஹிர். திண்ணமாக நாம் உமக்கு மாணிக்கங்களை வழங்கினோம். அதனால் உமது இறைவனை நீ தொழும், இன்னும் சத்தமிடும் சூனியக்காரனின் சொல்லை நம்பாதே. இப்படி எழுதிவிட்டு திருக்குர்ஆன் அத்தியாயத்திற்கு நிகரானதொரு அத்தியாயம் கொண்டு வரப்பட்டுவிட்டது என தன்னுடைய பத்திரிகை ஒன்றில் எழுதியிருக்கின்றார் அந்த கிறிஸ்தவர். நூல் அல்மனார். இது அறிவுக்கு பொருந்தாத வாதம் ஆகும். ஏனென்றால் அவர் திருக்குர்ஆனுடைய வசனத்தில் சில வார்த்தைகளை மாற்றி சொல்லியிருக்கின்றார், அவ்வளவுதான். இப்படி சொல்லிவிடுவதென்றால் மட்டும் நிகரானதை கூறிவிட்டதாக பொருள் கொள்ள முடியாது. பிரபல கவிஞர்களுடைய சில கவிதை வரிகளை ஒருவர் மாற்றி கூறினால் அவர் கவிஞராகி ஆகிவிட முடியுமா? தவிரவும் முசைலமாவும் மேலை நாட்டு கிறிஸ்தவரும் கூறிய வாசகங்களை ஆராய்ந்தால் அவை எவ்வளவு கேலிக்கூத்தானவை என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக, முசைலமா புனைந்த வாக்கியத்தில் ஜமாஹிர் என்ற சொல் காணப்படுகிறது. இந்த சொல்லுக்கு பெரும்பான்மை மக்கள் அல்லது பெரும்பாலான பொருட்கள் என்று பொருள் கொள்ளலாம். இதைப்போல மேலை நாட்டு கிறிஸ்தவர் குறிப்பிடும் பொழுது ஜவாஹிர் என்ற சொல் உண்டு. இதற்கு மாணிக்க கற்கள் என்று பொருள். இவை இரண்டுமே முசைலமா விஷயத்தில் சற்றும் பொருந்தாது. ஏனென்றால் முசைலமாவை பெரும்பான்மை மக்கள் பின்தொடரவும் இல்லை, அவன் மாணிக்க கற்களை நிறைய பெற்றிருந்த செல்வந்தனும் அல்ல.
இரண்டாவதாக முசைலமா சொன்ன வரியில் ஊரை துறந்து போ என்று கூறப்பட்டிருக்கின்றது. முசைலமாவோ அவனை பின்பற்றிய ஒரு சில நபர்களோ கூட தங்களுடைய ஊரை துறந்து எங்கேயும் செல்லவில்லை. கிறிஸ்தவர் அறிவித்துள்ள வரியில் சப்தமிடு என்று கூறப்பட்டுள்ளது. முன்வாக்கியத்தில் கூறப்பட்டுள்ள தொழுகு என்பதோடு இதை சற்றும் பொரிந்து வரவில்லை, தொடர்பற்று காணப்படுகின்றது. மூன்றாவதாக கிறிஸ்தவர்கள் அறிவித்துள்ள இறுதி வாசகம் சிறிதும் பொருத்தமானதல்ல. ஏனென்றால் சூனியக்காரர்கள் தங்களது செயல்களால் பிறருக்கு இடர்பாடு அளிக்க முனைவார்களே தவிர ஜோதிடர்கள் போல எதனையும் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள். எனவே சூனியக்காரனின் சொல்லை நம்பாதே என்பது பொருத்தமற்ற சொல்லாக்கம் ஆகும். திருக்குர்ஆனுடைய மகிமை. இவர்களது புனை சுருட்டின் இலட்சணம் இதுதான். திருக்குர்ஆன் அல்லாஹ் அருளிய அல் கௌசர் என்ற அத்தியாயத்தின் மகிமையை இவர்களால் நெருங்கக்கூட முடியாது. அதிலுள்ள சொல் நயமும் பொருள் செறிவும் மறைவான தகவல்களையும் மிக துல்லியமாக வரும் பொருள் உரைத்துள்ள தீர்க்க தரிசனத்தையும் பொதிந்துள்ள அழகும் என்றென்றும் போற்றுதலுக்குரியவை ஆகும். சுப்ஹானல்லாஹ். திரு மக்காவில் இருந்தவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை என்றும் ஆண் சந்ததி அற்றவர் என்றும் குறை கூறினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பின்னால் இஸ்லாம் அழிந்து போகும் என்றும் சொல்லிக் கொண்டார்கள். இதற்கு பதிலாகவே அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தை இறக்கி வைத்தான். இன்னா ஆதைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கின்றோம். இரண்டாவது, எனவே உம்முடைய இறைவனை நீ தொழுது குர்பானி கொடுப்பீராக. மூன்றாவது ஆயத்து, நிச்சயமாக உம்முடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன். அல்லாஹு தாலா குர்ஆனில் 108வது சூறாவின் 3 ஆயத்துக்களில் இந்த சூறாவை இறக்கியிருக்கின்றான். இதை பற்றிய விபரம் முன்பே கூறியிருக்கின்றேன். சூரத்துல் கௌசர் என்ற தலைப்பில் பயான் இருக்கிறது, பார்த்து பயனடையுங்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய அபரிமிதமான நன்மைகளில் அவர்களுக்கு அருளப்பெற்ற உண்மையை மார்க்கம் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய திறன், பெரும் எண்ணிக்கையில் மக்கள் அவர்களை பின்பற்றுவது, போர்களில் கிடைத்த வெற்றிகள் மற்றும் பொருட்கள், புகழ், மக்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் துஆ பிரார்த்தனை செய்வது, மறுமையில் பாவிகளுக்கு பரிந்து பேசக்கூடிய பேரு, அங்கு நன்மைகளுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஹவுலுல் கௌசர் என்ற அபூர்வ நீர் தொட்டியினை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு முதலானவைகள் அடங்கும். இவற்றில் மர்மை தொடர்பான ஒரு சிலவற்றை தவிர மற்ற யாவும் நிகழ்ந்துவிட்டன என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இத்தனை பெரும் பாக்கியங்களை அருளிய அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் அவனை தொழுது அவனுக்கு குர்பானி கொடுப்பீராக என்று அடுத்த வசனத்தில் நபிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். திரு மக்காவில் அருளப்பெற்ற இந்த அத்தியாயம் பின்னொரு காலத்தில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவை வெற்றி கண்டு குர்பானி கொடுப்பார்கள் என்ற முன் அறிவிப்பையும் தாங்கி நிற்கின்றது. அவ்வாறே மக்காவை வெற்றி கொண்டு 100 ஒட்டகங்களை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்த வரலாறு அனைவரும் அறிந்ததே. மேலும் ஆஸ் பின் வாயில், உகுபா பின் அபி முஈத் போன்ற எதிரிகள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆண் சந்ததியற்றவர் என்று கூறி தீர்ந்தார்கள். மறுமொழியாக உம்மை கோபத்தில் ஆழ்த்தக்கூடிய இவர்கள்தான் சந்ததியற்றவர்கள் என்று அல்லாஹ் சபித்தான். அவ்வாறே இவர்களுடைய பெயர் சொல்லக்கூட ஒருவரும் இல்லாமல் போயினார்கள். நூல் அல் மனார். இத்தனை ஆழிய கருத்துக்களை தன்னகத்தே கொண்டுள்ள திருக்குர்ஆனுடைய அத்தியாயம் எங்கே? முசைலமா புனைந்து சொன்ன பொய்யுரைதான் எங்கே? உயிருள்ள அற்புதம். ஒவ்வொரு இறை தூதரும் தான் நபி என்பதை நிரூபிக்க அல்லாஹுடைய அனுமதியின் பேரில் சில அற்புதங்களை செய்து காட்டினார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில அற்புதங்களை நிகழ்த்தியதுண்டு. இருந்தாலும் அவற்றை அந்த சமயத்தில் வாழ்ந்தவர்களால் மட்டுமே காண முடிந்தது. கண்டவர்கள் எடுத்துக்கூறியவற்றவர்கள் மற்றவர்களால் அறிய முடிகிறது. இதனால் திருக்குர்ஆன் ஒரு ஜீவனுள்ள அற்புதமாக விளங்குகிறது. இந்த அற்புதத்தை இன்றும் அனைவரும் கண்டுகளிக்கின்றார்கள். ஆகவே திருக்குர்ஆனை படித்து உணர்ந்து நம்பிக்கை கொண்டவர்களுக்கே மோட்சம். திருக்குர்ஆனை நம்பாதவர்களுக்கு நரகம் புகலிடம். இந்த நரகத்தின் எரிபொருள் துன்மார்க்கத்தினர்கள் மட்டுமின்றி அவர்களை வழிபடுகின்ற கற்சிலைகளும் தான் என அல்லாஹ் இங்கே இயம்பு இருக்கின்றான். இந்த கற்சிலைகள் ஆற்றல் எதுவும் இல்லாதவை. நரகத்தின் எரிகொல்லிகளான அவற்றால் தங்களை வழிபட்ட மனிதர்களே என்ன தங்களையே அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து தற்காத்து கொள்ள முடியாது என்பதை விளக்கவே அவைகள் நரகத்துடைய எரிபொருட்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். 25வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஆனால்
நம்பிக்கை கொண்டு நற்கருமங்கள் செய்பவர்களுக்கு நன்மாராயணங்கள் கூறுவீராக. சதா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறுகளை கொண்ட சொர்க்க சோலைகள் அவர்களுக்காக உண்டு. அவர்களுக்கு உண்ண அங்கிருந்து ஏதாவது கனி கொடுக்கப்படும் பொழுதெல்லாம் இதுவே முன்னரும் நமக்கு உலகில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறுவார்கள். ஆனால் தோற்றத்தில் இதை போன்றதுதான் அவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தன. இன்னும் அவர்களுக்கு அங்கு தூய துணைவியர்களும் உண்டு. மேலும் அவர்கள் அங்கே நிரந்தரமாக வாழ்வார்கள். சுஹான்அல்லாஹ். ஈமான் இறை நம்பிக்கை என்றால் என்ன? முன் வசனத்தில் இறை மறுப்பாளர்கள் பற்றியும் அவர்களுக்கு தண்டனையாக அளிக்கப்பட இருக்கும் நரகத்தை பற்றியும் எடுத்து கூறப்பட்டது. இந்த வசனத்தில் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு கிடைக்க இருக்கும் உயர்ந்த பரிசான சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். ஈமான் இறை நம்பிக்கை என்றால் என்ன என்பதை பற்றி முன்பே விரிவாக கூறப்பட்டுள்ளது. முதல் 3வது வசனத்தின் விரிவுரையை காண்க. ஏக இறைவனான அல்லாஹ்வையும் அவனது தூதர்களையும் வானவர்களையும் வேதங்களையும் மறு உலகத்தையும் நம்பிக்கை கொள்வதோடு நன்மை தீமைகள் அனைத்தையும் அல்லாஹ்வின் சித்தப்படியே நடத்தப்படுகின்றன என்று நம்புவதே ஈமான் எனப்படும். அத்தோடு அல்லாஹ்வுடைய தூதராலும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெளிவாக கூறப்பெற்றுள்ள விஷயங்களை நம்ப வேண்டும். இதை போலவே திருக்குர்ஆனில் வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ள தொழுகை, நோன்பு போன்ற கட்டாய கடமைகள் என ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவற்றை ஒப்புக்கொள்ள மறுப்பவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் திருக்குர்ஆனில் கூறப்பெற்றுள்ளவற்றை ஏற்க மறுப்பவர்கள் திருக்குர்ஆனையே மறுப்பவர்கள் ஆவார்கள். திருக்குர்ஆனை மறுப்பது அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்கு எதிரானது ஆகும். இறை நம்பிக்கைகளும் நட்பணிகளும். இறை நம்பிக்கை நட்பணியையும் இணைத்து பல இடங்களில் குர்ஆன் பேசியிருக்கின்றது. இங்கெல்லாம் அல்லாஹ்விடம் நட்பணிகளாக கருதப்படும் செயல்கள் நோக்கமாகும். அல்லாஹ்வை திருப்தி அளிக்காத நடவடிக்கைகள் மனிதன் நட்பணிகள் என்று கருதினாலும் அவைகள் நட்பணிகள் ஆகாது. ஹராமான விலக்கப்பட்ட வழியில் கிடைத்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்து உதவுகின்ற ஒருவர் அதை தர்மம் என்று நினைத்து கொண்டாலும் அல்லாஹ்விடம் அது நல்லறம் ஆகாது. சிலருக்கு உதவி செய்வதாக நினைத்து கொள்ளக்கூடிய இவர் வேறு சிலரை சுரண்டி வாழ்வதை மறந்து விடுகிறார். இதைப்போல மார்க்கம் அனுமதியாத பித்அத்துகளை அனாச்சாரங்களை ஆச்சாரங்கள் என்று அவற்றை செய்பவர்கள் நினைத்து கொண்டாலும் அவை அல்லாஹ்விடம் நட்பணிகளாக ஆக மாட்டாது. மாறாக பித்அத்துக்கள் அல்லாஹ்வுடைய சினத்திற்கு மனிதனை ஆளாக்கி விடுகின்ற கொடிய செயல்கள் ஆகும். இறை நம்பிக்கையும் அதன் அடிப்படையிலான நற்பண்புகளையும் ஒருவரிடம் இணையும் போதுதான் அவர் மறுமையில் நட்பேறு பெற முடியும். முதல் கட்டத்திலேயே சொர்க்கம் புக முடியும். இதை பற்றி அல்லாஹ் கூறும்பொழுது குர்ஆனில் 4வது சூராவின் 14வது வசனத்தில் எவன் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றானோ இன்னும் அவன் விதித்துள்ள வரம்புகளை மீறுகின்றானோ அவனை நரகத்தில் புகுத்துவான். அவன் அங்கு என்றென்றும் தங்கிவிடுவான். அவனுக்கு மேலும் இழிவான வேதனைகள் உண்டு. இது அல்லாஹ்வுடைய இறை வாக்காகும். ஒருமுறை நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள்: அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று ஒருவர் மன உறுதியோடு கூறினால் அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாக உண்டு என்று நற்செய்தி கூறிவிடுங்கள். நூல் முஸ்லிம். ஒருவர் சொர்க்கம் பிரவேசிக்க இறை நம்பிக்கை மட்டும் போதாது, நட்பணிகளும் அவசியம் என்னும் கருத்தை மேற்கண்ட திருவசனம் பிரதிபலிக்கின்றது. ஆனால் இறை நம்பிக்கை இருந்தாலே ஒருவர் சொர்க்கம் சென்று விடலாம் என்கிறது மேற்சொன்ன நபிமொழி. இவற்றை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒரு தீர்மானத்திற்கு வர முடிகிறது. அதாவது இறை நம்பிக்கையாளர் ஒருவர் தீமைகள் எதிலும் ஈடுபடாமல் நட்பணிகள் புரிந்து வந்தால் அவர் முதல் தவணையிலேயே சொர்க்கம் புகுந்து விடுகின்றார். இறை நம்பிக்கை கொண்டுவிட்டு பாவச் செயல்களில் ஒருவர் ஈடுபட்டிருந்தால் நட்பணிகளை கைவிட்டிருந்தாலும் அதற்குரிய தண்டனையை நரகத்தில் அவர் அனுபவிப்பார். தண்டனை காலம் முடிந்த பிறகு சொர்க்கம் புகுவார். ஒரு இறை நம்பிக்கையாளர் நட்பணிகளும் புரிந்து பாவச் செயல்களிலும் ஈடுபட்டிருந்தால் நட்பணிகளின் பொருட்டால் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நேரடியாக சொர்க்கத்திற்கு அவரை அனுப்பி வைக்கலாம். இது அல்லாஹுடைய விருப்பத்தை பொறுத்த விஷயம் ஆகும். திண்ணமாக சொர்க்க சோலைகள் உண்டு. சொர்க்கம் ஒரு தகவல். இங்கே சொர்க்கம் பற்றியும் அதனுடைய இன்பங்களை பற்றியும் விபரமாக கூறப்பட்டுள்ளது. சொர்க்கம் ஒரு சோலை ஒன்றல்ல, மரங்கள் அடர்ந்த பல சோலைகள். சோலைகள் இடையே நீரருவிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் சொர்க்கம் எப்போதும் செழுமையாக காட்சி தரும். வசந்தம் தவழும் சொர்க்கத்தின் பல வகைகள் கனி ரகமானவை. அந்த கனிகள் வடிவத்தில் ஒன்று போல தோன்றினாலும் சுவையிலும் மனத்திலும் வேறுபட்டிருக்கும்.
ஒரே தோற்றத்தில் உள்ள கனிகள் சொர்க்கத்தில் பரிமாறப்படுகின்றது. அதைப்போல சொர்க்கவாசிகள் இப்போதுதானே இவற்றை உண்டோம் என்று கூறுவார்கள். கனிகளை புசிக்கின்ற பொழுதுதான் சுவையிலும் மனத்திலும் அவை வேறுபட்டிருப்பதை காண்பார்கள். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கவாசிகளுக்கு பழங்கள் பரிமாறப்படுகின்ற ஒவ்வொரு சமயத்திலும் இவ்வாறே நடக்கும். சொர்க்கத்தில் அவர்களுக்கு துணைவியர்கள் பலர் இருப்பார்கள். வனப்பும் பேரழகும் மிக்க அவர்கள் மாசுமருவற்ற தூய்மை மிகு பெண்களாக விளங்குவார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த உலக பெண்களிடம் காணப்படுகின்ற குறைகள் எதுவும் அவர்களிடம் இருக்காது. எல்லா வகையிலும் மகிழ்ச்சியூட்டுபவர்களாகவே சொர்க்கத்து கன்னிகள் இருப்பார்கள். அரபு மொழியில் அவர்கள் ஹூருல் ஈன் கண்ணழகிகள் என்று அழைக்கப்படுவார்கள். சொர்க்கத்தில் புகக்கூடிய அனைவரும் இளமை மாறாத இனியவர்களாகவே இருக்க காண்போம். ஒருமுறை ஒரு மூதாட்டியிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமி சஃபியா பின்த் அப்துல் முத்தல்லிஃபின் அவர் என்று கூறப்பட்டுள்ளது. கிழவிகள் சொர்க்கம் புக மாட்டார்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். திருக்குர்ஆனை ஓதி வந்த அந்த அம்மையார் காரணம் என்ன என்று வினவினார்கள். நீ குர்ஆன் ஓதவில்லையா? அதில் திண்ணமாக நாம் அவர்களை புதுமையாக படைத்திருக்கின்றோம். அவர்கள் கண்ணியவர்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம். 56வது சூராவின் 35, 36வது ஆயத்துக்களில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், நிச்சயமாக ஹூருல் ஈன் என்னும் பெண்களை புதிய படைப்பாக நாம் உண்டாக்கி அந்த பெண்களை கன்னிகளாகவும் ஆக்கியிருக்கின்றோம். இவ்வாறு அல்லாஹ் கூறியிருக்கின்றான் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், நூல் ஸரஹு சுன்னா ரசீன். ஆகவே இந்த உலகில் முதியவர்களாக இறப்பவர்கள் கூட இளம் வயதுடையவர்களாக சொர்க்கம் புகுவார்கள் என்று இந்த ஹதீஸின் மூலம் அறிய முடிகிறது. சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய வேறு சில பெயர்களை மட்டும் இந்த வசனத்தில் சொல்லி காட்டப்படுகிறது. அதிகமாக மனிதன் விரும்பக்கூடிய சுகங்கள் இவை. பிறிதொரு வசனத்தில், உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அங்கே உங்களுக்கு உண்டு, நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று அல்லாஹ் அறிவித்திருக்கின்றான். 41வது சூராவின் 31வது வசனத்தில், நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள். மேலும் சொர்க்கத்தில் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கின்றது. அதில் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை தந்தருள்வானாக. ஆமீன். மனிதன் விரும்பக்கூடிய ஆடைகள், அணிமணிகள், வாகனங்கள், மாளிகைகள், இன்ன பிற பொருட்கள் அனைத்தும் சொர்க்கத்தில் கிடைக்கும். சொர்க்கத்தின் அருட்கொடைகள் யாவும் அழிவில்லாதவை, என்றும் நிலைத்து நிற்பவைகள் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் பக்ராவின் 21வது வசனம் வரை 25 வசனங்கள் வரை தப்சீரை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக கவனித்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா குர்ஆனை புரிந்து விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆனை அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு ஹதீஸையும் கவனமாக கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ஹதீஸை கேட்டு அதை வாழ்க்கையில் கொண்டு வர தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக கவனமாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு.